வீல் சிறந்த அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களாகவே உலகை உலுக்கிய ஒரு சம்பவம்னு சொல்லலாம். இந்த கரூரில் 47 பேர் பலியான சம்பவம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்னும் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வகையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு மோசமான அனுபவங்கள் நமக்கு தரக்கூடிய பாடம் என்னங்கிறத நம்ம படிச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு நாட்டோட சொத்து அப்படின்னா இளைஞர் தான் நிறைய தலைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இளைஞர்கள் அதில் கவனமாக இருக்கணும். எப்போதும் தலைவரின் பின்னாடி ஓடக்கூடாது. அந்த தலைவர்கள் சொல்லுகிற தத்துவத்தின் பின்னாடி தான் ஓடணும். இன்றைக்கி நிறைய திரைப்படங்கள் வருது, நிறைய நடிகர்கள் நம்ம அவங்களை ஹீரோவாக ஏற்றுக்கிறோம், தப்பு இல்லை. பட் அந்த ஹீரோ பின்னாடி கண்மூடித்தனமாக ஓடாமல் அந்த ஹீரோ சொன்ன தத்துவத்தின் பின்னாடி ஓடுங்க. ஏன்னா ஒரே படத்தில் வில்லனாகவும் நடிக்கிறாங்க, ஹீரோவும் நடிக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ ஹீரோக்கள் உண்மையில் வில்லனாக இருக்கிறாங்க, எத்தனையோ வில்லன்கள் உண்மையில் ஹீரோவாக இருக்கிறாங்க. எத்தனையோ திரையில் வில்லனாக பார்க்குறோம், அவங்க உண்மையில் நிறைய சேவைகள் செய்கிறாங்க. அதனால் கண்மூடித்தனமாக திரையில் அவங்கள பார்த்துட்டு அவங்க உண்மையில் அப்படி தரமாக நம்பக்கூடாது. அவர்களை குறை சொல்வதை தாண்டி நாம் புரிஞ்சுக்கணும். தலைவரின் பின்னாடி ஓடாமல் தலைவர் சொன்ன தத்துவத்திற்கு பின்னாடி ஓடுங்க. நமக்கும் நல்லது, அந்த தலைவருக்கும் நல்லது.